தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ரொம்ப எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நம்ம தமிழர்களா பிறந்திருக்கோம் அப்படின்றப்போ, நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் எதுனா, இந்த தமிழ் திருநாள் அப்படின்றது மாரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இது என்னன்னா, அந்த சித்திரை மாதம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூரியன் வந்து உச்சத்தில வரக்கூடிய நாள தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே கரெக்ட்டா அந்த 180 டிகிரியில வரக்கூடிய சூரிய கதிர்கள் எங்க விழும் அப்படின்னா, மேஷத்தில விழும். ஸோ இத தான் வந்து முக்கியமான ஒரு பலனா பார்க்குறோம். இந்த வரக்கூடிய நாள தான் நம்ம முக்கிய திருவிழாவும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில மட்டும் 2026ஆம் ஆண்டுல ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்டதுன்னா என்னங்க, வருடக்கோள்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில மீனத்திலேருந்து கடகத்துக்கு போறாரு. அதே மாரி இப்போ ஆல்ரெடி நமக்கு பயிற்சி ஆயிட்டாரு நம்ம சனி பகவான். ராகு கேதுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா, சிம்மத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு எப்போ போறாங்க அப்படின்னா, இந்த வருட கடைசியில போறாங்க. நவம்பர், டிசம்பர் அந்த டைம் பீரியட்ல வரதுக்கான வாய்ப்புகள், வருட கடைசியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி கும்பத்தில இருக்கக்கூடிய ராகு பகவான் இறங்கி இப்ப நமக்கு மகரத்துக்கு அடுத்து வரப்போறார். ஸோ இதெல்லாம் முக்கியமான பயிற்சிகளா நம்ம பார்க்குறோம். இந்த பயிற்சிகள் இத தாண்டி மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில எங்க இருப்பாரு? நமக்கு மேஷத்தில இருப்பாரு. வைகாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு அப்படி அப்படியே ஒரு மாற்றங்கள். ரிஷபத்துக்கு போகக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் மாறக்கூடிய கிரகங்களா மத்த பயிற்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சிறுகோள்களா இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அதேமாரி சுக்கிர பகவானா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றங்கள பொறுத்து தான் நம்ம வந்து மாத பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இந்த வருடத்தில முக்கியமான விஷயங்கள், பராபர ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்க போது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பராபர ஆண்டு? அதாவது தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவகம் விருச்சிக ராசி. விருச்சிகம்னாலே வந்துட்டு எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா? இருக்கிறதுலே வந்து சூப்பரான நாட்கள் நீங்க தாங்க. உங்கள புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீங்க பொக்கிஷம். புரிய தெரியாதவங்களுக்கு நம்ம வேற மாரி அப்படிங்கிற மாரி தான். ஸோ இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு நிலை தான். இத வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். இருக்கிறதுலே இந்த வருஷத்திலே ஜாக்பாட் யாருக்குன்னா உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். ஏன்னா குருவினுடைய பார்வை அப்படியே பார்க்கறது உங்க ராசிய தான் பார்க்குது இல்லையா? 5ஆம் பார்வையா பார்க்கக்கூடிய நிலை உங்களுக்கு தான். ஸோ நிறைய பேருக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து அமோகமா இருக்க போது. அதில் எதுவுமே மாற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான மாற்றங்கள்ங்க? எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு நாங்கலாம் வந்து அயர்ன் பண்ண ஷர்ட் மாரி தாங்க. எங்களெல்லாம் வந்து கசக்கவே முடியாதுன்ற மாரி எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நான் எப்படி இருக்கணும், அதே மாரி தான் நீ இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒவ்வொரு உறவுகள்கிட்டயும் இதை எதிர்பார்ப்பாங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு தான் இங்கே பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து சரியாகுமா? கண்டிப்பாக சரியாயிடும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாரி தான். குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிக்கிறது, ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து மனசுக்குள்ளே போட்டு புலம்பிக்கிறது. புலம்பல் வேணுங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு ஒரு விஷயம் பிரச்சனை நம்ம மனசுக்குள்ளே வலி வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அடுத்த கட்டமாக நகரணும்னு நினைப்போம். ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் பீரியடில் நிறைய பேருக்கு மாற்றங்கள் வரும். என்ன மாரி மாற்றங்கள்? ஆல்ரெடி கடவுளுடைய அனுகிரகம், தெய்வீக நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், மனம் வந்து எது இல்லையோ அது இயங்கும் இல்லையா? நிறைய பேர் அம்மா பிள்ளைங்களா இருப்பீங்க. அம்மாக்காக பாசம் வச்சவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பீங்க. அம்மாவினுடைய அன்புக்காக இயங்கக்கூடியவங்க. இடம் சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகணும்னு கனவு இருக்குது. அது நிறைவேறுமா? டெஃபினட்டாக நிறைவேறும். அதுவும் பார்த்தீங்கன்னா, அங்கே போய் படிக்கிறது. இன்ஜினியரிங், மெடிக்கல் சீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு வந்துட்டு நான் நினச்ச மாதிரியான ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டுன்னு இருக்கேன். அது எனக்கு ஸ்டாப் ஆகிட்டுருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக உண்டு. ஸோ நிறைய மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறப்போ இடம் மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம் இவ்வளவும் இருக்கும். ஆன்மீகம் பார்த்தாவே பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்குலாம் மூக்கு மேலே பயங்கரமாக கோவம் வரும். எதுக்கு தான் கோவப்படுறாங்கன்னே தெரியாது. கோவம் வந்துச்சுன்னா வார்த்தையாக இருக்காதுன்ற மாதிரி இருக்கும். இந்த டைம் பீரியடில் ஒரு நிதானம் அப்படிங்கிறது தெரியும். இவங்களோட கோவம் நியாயம்ன்றதை மற்றவங்க புரிஞ்சக்கூடிய நிலை இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தையும் யார் பார்க்குறாருங்க? குரு பார்க்குறாரு. ஸோ நிறைய பேருக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றது தான் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தி அப்படின்றது இருக்கும். ஸோ வந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்னங்க வருமானம், வாக்கு, குடும்பம், தனம் எல்லாத்துலேயும் ஒரு ஹாப்பியான மொமெண்ட் அனுபவிக்கக்கூடிய நிலையும் இருக்கிறதுனால ரொம்ப ஒரு சிறந்த மாற்றங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? உங்களுடைய ராசியவே குரு பார்க்குறாரு. ஒன்றும் இல்லை, நமக்கான முயற்சி அப்படிங்கிறத மட்டும் இந்த டைமில் நீங்கள் இங்கே எடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அனைத்துமே வந்து வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 4ஆம் இடத்துல ராகு. 4ஆம் இடத்துல ராகு சுகஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுலாம் அசால்ட்டான பயணமாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், நிறைய பேருக்கு நிறைய மொழிகள் பேசக்கூடியவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வருது. ஒரு விஷயம் பிரச்சனையாகவே இருக்கா? டக்குன்னு தூக்கி போடு, அடுத்த கட்டத்தை என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற நிலை இருக்கும். ஸோ ராகு வந்து பிரம்மாண்டம், எதை செஞ்சாலும் பெருசாக செய்யணுங்கிற அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய நிலை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தி இருக்குது. பிரச்சனை வந்தால் தாங்க சொல்யூஷனை தொடுவோன்ற மாதிரி. இப்போது 2 பேராக இருக்கும். 2 பேராக இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, 2 பேருக்கு தகுந்த மாதிரி வருமானம் ஒரு 10,000 இருந்தால் போதுமானதுன்னா, நான் 3 பேராக இருக்கும்போது ஒரு 15,000 வேணுன்றப்போ இந்த 10,000 வச்சு நம்ம கனெக்டிவிட்டி கொண்டு போக முடியாது இல்லையா? அடுத்த கட்ட நகர்வு வேணும்ல. அந்த மாதிரி உங்களுக்கான வாய்ப்புகளை
இப்போ அடுத்த கட்டமாக நகர்த்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ உங்களுக்கு இடுபறியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். கணவன் மனைவி ஒரு உறவுல பிரச்சனை இருக்கவங்க, பிரிஞ்சிருந்த உறவினர் வந்து தம்பதியரா இருக்கட்டும், உறவுக்காரங்களா இருக்கட்டும், இவங்கலாம் ஒண்ணு சேரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போது. இந்த வருஷத்திலேயே வந்து டாப் மோஸ்ட் உங்க ராசி சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். எல்லா விதத்திலுமே ரொம்ப நல்ல மாற்றங்கள். தெரிஞ்சவங்கள, புரிஞ்சவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்றதா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை அப்படி சம்மந்தப்பட்டதுல பேச்சுவார்த்தை தடைப்பட்டு போயிருந்தா கூட, இதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்பு, தேவையில்லாம விஷயங்கள் நம்மளா வந்து ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. வேலை செய்ற இடத்துல நமக்கான அங்கீகாரத்த நம்ம இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றோன்ற மாரி பண்ணிட்டு, ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் நடந்துருந்துச்சுன்னா, அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஆண்டு இருக்க போது உங்களுக்கு. பஞ்சமத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நெறைய பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அதே மாரி ஆன்மீகத்துல தெய்வீக நாட்டம் அதிகம் அளிக்கக்கூடிய காலகட்டம். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க போறது. ஸோ இந்த காலகட்டத்துல ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். வயிறு தொடர்பான விஷயங்கள், செரிமான தொந்தரவு, அ ட ஒரு மாரி அசிடிட்டின்னுவாங்க இல்லையா? அந்த மாரி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஜெனடிக்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம அம்மா, அப்பாவுக்கு யாருக்காவது தொந்தரவுகள் இருக்குன்னா, அதை இந்த காலகட்டத்தில பார்த்துக்கணும். சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். நம்ம பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. பெரியவங்க இருக்காங்க, வயசான பெரியவங்க இருக்காங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல உடல் ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமா இருக்கணும். அத மட்டும் நம்ம பார்த்துட்டா போதுமானது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்ல மாற்றங்கள், ஒவ்வொருமே முன்னேற்றங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் விஷயத்தில கூட நமக்கு மனசு நிம்மதி இல்லாம இருக்கும் அப்படின்னா, குழந்தைகள் சார்ந்த விஷயங்களையும் ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. எ எது கிடைக்காதுன்னு நினைச்சு போராடுறத விட, கிடைச்சத வச்சு நமக்கு திருப்தி அடைய தெரியணும். இப்போ நிறைவு அப்படிங்கிறது உங்க கிட்ட தான் இருக்கே தவிர்த்து, இத வந்து நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த நிறைவு உங்களையும் உங்கள திருப்திப்படுத்தாட்டி கஷ்டமாயிடும். ஏன்னா, உங்க ராசியில தான் பார்த்தீங்க அப்படின்னா, சந்திரன் நீச்சம். ஸோ சந்திரன் நீச்சம்போது நிறைய பேருக்கு அம்மா கூட சண்டை வரும், அம்மா கூட கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதெல்லாம் இருந்தா கூட இந்த டைம் பீரியட்ல குருவினுடைய பார்வை பட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி வரும். நெறைய பேருக்கு வெளிநாடு, வெளியூர் போகணும்னு ஆசை இருக்கும். அங்க போய் இன்ஜினியரிங் படிக்கணும் இதெல்லாம் பண்றவங்களுக்கு கூட, நான் அந்த நாட்டிலேயே குடியுரிமை வாங்க முடியுமா? எனக்கு அங்கேயே ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்குமா? எனக்கான நிரந்தர ஒரு தொழில் கிடைக்குமா? வருமானம் கிடைக்குமா? அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த காலகட்டம் நிச்சயமா அதுக்கான பிராப்தி ஏற்படுத்தி தரப்போது. உங்களுடைய விடாமுயற்சியும், உங்களுடைய நம்பிக்கையும் மட்டுமே அடுத்த கட்டமா நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு முக்கியமான நிலையா இருக்கும். ஸோ உங்களுக்கான கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு மாற்றத்தையும், முன்னேற்றத்தையும் தருங்க. நன்றி, வணக்கம்.